வெல்கம் டு ஈசிஆர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பேராமெடிக் டெஸ்ட் எப்படி எஸ்பிஎஸ்ல போறதுன்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ பேராமெடிக் டெஸ்ட்ல வந்து பேசிக்கா 4 டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட், பேட் சாம்பிள் டி டெஸ்ட், தென் ஒன் வே அனோவா. ஸோ இந்த 4 டெஸ்ட்டும் எப்படி நம்ம எஸ்பிஎஸ்ல போறதுக்கு பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்காக வந்து நான் செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி எஸ்பிஎஸ்ல போறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் அனாலிசிஸ்க்காக நான் யூஸ் பண்ணி காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் ஏஜ், தென் இது ரெண்டுமே வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள் சொல்லுவோம். தென் மற்றது எல்லாமே வந்து ஸ்கேலிங் வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டிங் ஆர் நீங்க சோசியல் சயின்ஸ் ஸ்டடிஸ் இல்லை ஹெச்ஆர் ஸ்டடி பண்றவங்களுக்கு நீங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏஜும் ஜெண்டரும் வந்து கேட்டகாரிக்கல் வேரியபிள், மற்ற எல்லாமே வந்து நான் ஸ்கேலிங் வேரியபிளா எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் போட போறோம். இதுல வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் போடுறதுக்கு நீங்க வந்து பேராமெடிக் டெஸ்ட்னா என்னென்ன இருக்கு, எப்படி போடணும் அப்படிங்கறத வந்து என்ன வேரியபிள் எடுக்கணுங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். நீங்க டவுட் இருந்தா போய் அதை செக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்க்கு நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருந்தா போது. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஸ்கேலிங் வேரியபிள் மட்டும் நம்ம எடுத்தா போதும். அதை மட்டும் தான் நம்ம எடுத்து நம்ம போட போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எஸ்பிஎஸ்எஸ்ல குவாலிட்டி, நான் குவாலிட்டிங்கிற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறது முடியும் குவாலிட்டின்னு. ஸோ குவாலிட்டிக்கு தான் நான் வந்து குவாலிட்டிங்கிற நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் எப்படி போடுறதுங்கிறத பத்தி நான் சொல்லி தரேன். அனாலிசிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, தென் கம்பேர் மீன், அதுல ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்க என்ன கொஸ்டின் வந்து இதுக்குள்ள போட போறீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின். ஏன்னா டூலோட நேம்லயே இருக்குது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ நீங்க ஒரே ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க, எடுத்து இதுக்குள்ள கிளிக் பண்ணி இந்த பட்டன் அமைத்து இதுக்குள்ள கொண்டு வந்து போட்டுருங்க. டெஸ்ட் வேல்யூ 0 இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா 3 கொடுக்குறீங்க. நான் ஏன் 3 கொடுக்க சொல்றேன் அப்படின்னா 5 ஸ்கேலிங் கொஸ்டின் நீங்க யூஸ் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்கு, 1 2 3 4 5. ஸோ நீங்க வந்து உங்களோட ஆன்சர் வந்து 3 எபோவ் வேணும், அப்பதான் வந்து எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்காக வந்து நான் 3ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட எண் எவ்வளவு ரெஸ்பாண்ட் இருக்காங்க, 623 ரெஸ்பாண்ட் இதுல வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் தான் 1 2 3 4 5 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அங்க கொடுத்துருக்கு 623. நெக்ஸ்ட் வந்து மீன் 4.4414, தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.60.93. இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட இன்டர்பிரேட் பண்ணும்போது அனாலிசிஸ் போடுறதுக்கு. தென் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி டெஸ்ட் வேல்யூ எவ்வளவு வந்துருக்கும், 59.474, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 622, தென் சிக்னிபிகன்ட் வேல்யூ 0.000. இது வந்து ஹைலி சிக்னிபிகன்ட். இது வந்து 1% சிக்னிபிகன்ட் லெவல் இருக்கு. நம்மளுக்கு 5% சிக்னிபிகன்ட் இருந்தாவே இன்னும் சோசியல் சயின்ஸ் ஸ்டடிக்கு. ஸோ இங்க வந்து 1% சிக்னிபிகன்ட் லெவலே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ there is a significant relationship between quality and total respondent. ஓகே, இது வந்து நீங்க ஹைபோதேசிஸா கொடுத்திருப்பீங்க, 2 ஹைபோதேசிஸ். அதுல வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதேசிஸ் வந்து இங்க அக்செப்ட் பண்றீங்க நீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் போடணும். இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்க்கு வந்து நான் வேரியபிள் காட்டுறேன். இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குன்னு, 2 ஆப்ஷனுக்கு மேல இருக்க கூடாது. 2 ஆப்ஷனுக்கு மேல இருந்தா நீங்க அனோவா தான் போடணும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ். இப்போ ஜெண்டர்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பீங்க, மெஜாரிட்டி 2 ஆப்ஷன் தான் கேட்பீங்க. ஸோ அதனால நான் ஜெண்டருக்கு வந்து மேல் ஃபீமேல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எடுப்பீங்க. தென் இது கூட ஒரு ஸ்கேலிங் கொஸ்டின் எடுப்பீங்க. ஸோ நான் இங்க 3 ஸ்கேலிங் கொஸ்டின் வச்சிருக்கேன். இதுல நீங்க எந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஎஸ்டி வச்சிருக்கேன், லெவல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஎஸ்டி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து மறுபடியும் அகைன் நான் குவாலிட்டி வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். தென் அகைன் அனாலிசிஸ், கம்பேர் மீன், இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ இங்க வந்து குரூப்பிங் வேரியபிள்ல வந்து நான் வந்து ஜெண்டர் போடுறேன். ஜெண்டர் போட்டு டிஃபைன் குரூப்ஸ் இங்க கிளிக் பண்ணி மொத்தமா நம்ம கிட்ட 2 தான் இருக்கு. ஸோ 1 இங்க 2 கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ இங்க டெஸ்ட் வேரியபிளுக்கு என்ன போட போறேன்னா குவாலிட்டி, இது ஸ்கேலிங் வேரியபிள், அதாவது மெட்ரிக் வேரியபிளா கூட இருக்கலாம். நான் அதை வந்து இங்க போடுறேன். போட்டு தென் நெக்ஸ்ட் எதுவும் பண்ண வேணா நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ
ஸோ இப்போ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மேலோட எவ்வளவு நம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க தனித்தனியா வந்துரு, ஃபீமேலுக்கு எவ்வளவு இருக்காங்க, அதோட மீன் வேல்யூ எவ்வளவு, இதோட மீன் வேல்யூ எவ்வளவு எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். தென் நீங்க சிக்னிஃபிகன்ட் பார்க்க போறது வந்து ஈக்குவல் வேரியன்ட் நாட் அசியூம்டு அதான் பார்க்க போறீங்க. ஸோ இங்க பாருங்க இந்த டி டெஸ்ட் ஃபார் ஈக்குவல் ஆஃப் மீன் இதுதான் நீங்க பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டி வேல்யூ -0.461 இருக்கு, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 452 இருக்கு, தென் சிக்னிஃபிகன்ட் 0.645. ஸோ இது வந்து நாட் சிக்னிஃபிகன்ட், ஏன்னா நமக்கு 0.05க்கு மேல இருக்கு வேல்யூ, அதனால வந்து there is no significant relationship between gender and quality. ஏன்னா இங்க வந்து 0.05க்கு மேல இருக்கறனால எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே, there is no significant difference. then next போட என்னன்னு பாத்தீங்கன்னா paired sample t test. paired sample t testனா வந்து ஒரே क्वेश्चन பட் நீங்க ரெண்டு சிச்சுவேஷன்ல கேட்டிருப்பீங்க. பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க, level of satisfaction on tax system before implementation of GST, level of satisfaction on tax system after implementation of GST. so இங்க before கொடுத்திருக்கு, இங்க வந்து after கொடுத்திருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிற क्वेश्चंस இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு டேப்லெட் வச்சு நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா சுகர் லெவல் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் போட்டா எப்படி இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட் போட்டா உங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குங்க செக் பண்ற மாதிரி இருக்கு. பிஃபோர் ஆஃப்டர் ஒரே கேள்வி பட் ரெண்டு சிச்சுவேஷன்ல கேக்குறீங்கன்னா நீங்க வந்து பேட் சாம்பிள் டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். சோ இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி அனாலிசிஸ், கம்பேர் மீன், பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட். சோ பேர்டு சாம்பிள் டி டெஸ்ட்ல பேர் 1 வந்து இப்ப நம்ம ஒரே பேர் தான் இருக்க போறோம். வேரியபிள் 1 அண்ட் வேரியபிள் 2 கேட்டிருக்காங்க. வேரியபிள் 1 தென் வேரியபிள் 2. சோ இத மட்டும் போட்டு நீங்க ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான், நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க டைரக்டா பார்க்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகன்ட் தான். இங்க இருக்கிற சிக்னிஃபிகன்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும். சோ இங்க வந்து சிக்னிஃபிகன்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சிக்னிஃபிகன்ட் வேல்யூ வந்து 0.000. சோ there is a significant association between before implementation of GST and after implementation of GST. satisfaction level வந்து significant இருக்கு, ரெண்டுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது அப்படிங்கறத நமக்கு ரிசல்ட்டா வந்திருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ஒன் வே அனோவா. ஒன் வே அனோவா எப்படி போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒன் வே அனோவாக்கு நம்ம இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வந்து ஒன்லி 2 வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம். 2 வேரியபிள்ஸ்க்கு எபோவா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம அனோவா தான் போடுவோம். ஸோ இப்போ ஏஜ்ல பாத்தீங்கன்னா நான் 5 கேட்டகரி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து இது நான் அனோவா தான் போட முடியும். இதை வச்சு நான் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் போட முடியாது. ஸோ இப்போ நான் ஏஜ் எடுக்கிறேன். ஏஜ் கூட வந்து அகைன் நான் வந்து குவாலிட்டியே வந்து செக் பண்றேன். ஏஜுக்கு குவாலிட்டிக்கு சிக்னிஃபிகன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அனாலிசிஸ், கம்பேர் மீன், ஒன் வே அனோவா. ஓகே, ஸோ ஃபேக்டர்ல வந்து ஏஜ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் போட்டுக்கங்க. டிபெண்டன்ட் லிஸ்ட்ல வந்து குவாலிட்டி. ஓகே, தென் போட்டு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம் எதெல்லாம் பாத்தீங்கன்னா எஃப் வேல்யூ, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், தென் சிக்னிஃபிகன்ட். மோஸ்ட்லி நீங்க எஃப்ம் சிக்னிஃபிகன்ட் பாத்தீங்கன்னாவே போது. எஸ்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். இன்டர்பிரேட் பண்றதுக்கு நீங்க எஃப்ம் சிக்னிஃபிகன்ட் மட்டும் தான் மோஸ்ட்லி எடுப்பீங்க. ஓகே, சோ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் வேல்யூ வந்து 0.007. சோ இது வந்து 0.05க்கு பிலோவா இருக்குது. சோ there is a significant relationship between age and quality of the particular product. ஓகே, சோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு பாராமெட்ரிக் டூல்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா பாராமெட்ரிக் டூல்ஸுமே வந்து நம்ம எப்படி எஸ்பிஎஸ்ல போறது பார்த்துட்டோம். Thanks for watching video.